இலக்கணத்தோட ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றினா சொற்களை பற்றி. சொல்லுன்னு வந்துச்சுன்னா இதோட ஷார்ட்கட் என்ன? 4 வார்த்தை பேசுடா. சொல்னா 4 வகைப்படும். சரிங்களா? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஷார்ட்கட் என்ன? 4 வார்த்தை பேசுன்னு சொல்லுவாங்க. பெயர் சொல்னா என்னென்னா ஒருத்தரை போய் பெயர் கேட்டால் ஆறுமுகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவர் பேர் என்னென்னா ஆறுமுகம். அப்படின்னா என்ன? பெயர் சொல் 6 வகைப்படும். சொல்லுன்னு வந்துச்சுன்னா 4 வார்த்தை பேசு 4 வகைப்படும். அதே வந்து பெயர் சொல்னா 6 வகைப்படும். சரிங்களா? அதாவது தொழிற்பெயர் இந்த மாதிரி நிறையாவே வந்து அதில் வரும். இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர் இந்த மாதிரி நிறையா வரும். அது இன்னொரு போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். பெயர் சொல்னா ஒரு விஷயத்தோட பெயரை குறிக்கிறது பெயர் சொல். பாரதி, பள்ளி, காலை, மீன், கண், மீன், நன்மை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயரை குறிக்குது. வினைன்னு சொன்னால் இது என்ன ஷார்ட்கட்னா வெறும் ஆர்டர் மட்டும்தான் வரும். சரிங்களா? பின்னாடி எந்த விகுதியும் வராது, வெறும் ஆர்டராக வரும். அதாவது ஒரு செயலை வந்து சொல்கிறது தான் வந்து வினைச்சொல் சொல்லுவாங்க. செயலை மட்டும்தான் குறிக்கும். சரிங்களா? வா, போ, எழுது, விளையாடு இந்த மாதிரி தான். விளையாடுதல் அப்படின்னு வராது, எழுதுதல் அப்படின்னு வராது. சரிங்களா? எழுதுன்னு வந்துச்சுன்னா வினைச்சொல், ஆர்டர் மாதிரி வந்துச்சுன்னா வினைச்சொல். எழுதுதல் அப்படின்னு பின்னாடி விகுதியோடு வருது பார்த்தீங்களா? தொழிற்பெயரோட விகுதி என்னென்னா அல், தல், கை இதுதான் இதோட விகுதிகள். எழுதுதல், வாள் அப்படின்னா வாள் சொல்கிறது, வாழ்க்கை. சரிங்களா? விளையாடு, விளையாடுதல், விளையாடுன்னு வந்துச்சா வினைச்சொல், விளையாடுதல் அப்படின்னு வந்தால் தொழிற்பெயர். இடைச்சொல்னா ஒன்றும் இல்லை, 2 பெயர் சொல்லுக்கு நடுவில் வரலாம், அல்லது 2 வினைச்சொல்லுக்கு நடுவில் ஒரு எழுத்து வருது பார்த்தீங்களா? அதுதான். அதாவது இதை ஷார்ட்கட்டில் எப்படின்னா ஒரு பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மை மற்று. சரி, உண்மை மற்றும் நேசித்தேன்னு ஒரு பாட்டு வருதுல, அதுதான் இதோட ஷார்ட்கட். பார்த்தீங்கன்னா இதோட விகுதி பாருங்களேன், ஐ மற்று, தந்தையும். சரிங்களா? மற்றும் ஒருவர், திருக்குறளை இது எல்லாமே பாருங்களேன் உண்மை மற்று. இடைச்சொல்னா என்ன? இந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கணும். உரிச்சொல்னா என்னென்னா ஒரு தன்மையை வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது. நகரம்னு இருக்கிறது மாநகரம்னு சொல்கிறாங்க. சிறந்ததை வந்து சால சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.